நண்பர்களே, நம்மளை எதிர்க்கிற எதிர்க்கட்சியாளர்களுக்கு என்னதான் திட்டங்களை எப்படி நிறைவேற்றணும்னு தெரியாம இருந்தாலும், பொய்யான வாக்குறுதிகள் கொடுக்கறதுல அவங்கள அடிச்சுக்க யாராலையும் முடியாது. இருந்தாலும் அவங்க ஒரே ஒரு வாக்குறுதிய கொடுக்கறதுக்கு எதிர்க்கட்சிகள் எல்லாரும் பயப்படுறாங்க. வேற எந்த கட்சியும் சொல்றத நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. அதாவது நாங்க சொல்றத இதுக்கு முன்னாடி நீங்க யாரும் கேட்டிருக்க மாட்டீங்க. நம்முடைய வாக்குறுதி என்ன? வளமான பாரதம். இவங்கெல்லாம் எந்த விஷயத்த சொன்னாங்க? இவங்க பாரதத்தை மேம்படுத்த முடியாதுன்னாங்க. இத சாதிக்க கூடியது பிஜேபி மட்டும்தான் நண்பர்களே. இதுல என்டிஏ மட்டும்தான் நண்பர்களே ஒரு கனவு கொள்கையை உருவாக்கி இருக்கு. நம்ம மிஷன் மோட் பாரதம் 2047ல 100வது சுதந்திர தின ஆண்ட கொண்டாடும். அதுக்குள்ள பாரதத்தை முன்னேறிய நாடா உருவாக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம 3வது டேர்ம்ல பாரதத்தை உலகிலேயே 3வது பெரிய பொருளாதார சக்தியா உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இதுதான் இந்த மோடியோட கேரண்டி. ஆனா எப்பெல்லாம் பாரதத்தை மிகப்பெரிய பொருளாதார நாடா மாத்தணும்னு பேசும்போதெல்லாம் அதனோட அர்த்தமும் மிக ஆழமாத்தான் இருக்கும். இதற்கான அர்த்தம் பொருளாதாரத்துல பாரதம் போர் திறமை விஷயத்துல, கலாச்சாரத்தை கட்டிக்காக்குற விஷயத்துல பல மடங்கு முன்னேறி இருக்கு. அற்புதமான முன்னேற்றத்துக்கு வந்திருக்கு. நண்பர்களே, இதுக்கு நாம எவ்வளவு வேகமா வேலை செய்யறோங்கிறது முக்கியமா கவனிக்க வேண்டியதா இருக்கு. பாரதத்திற்கு கணக்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரதத்துக்கு $1 trillion பொருளாதார வளர்ச்சிக்கு வரத்துக்கு ஏறக்குறைய 60 வருஷம் தேவைப்பட்டிருக்கு. 60 வருஷம். 2014ல நாடு நமக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது 2 ட்ரில்லியன் மதிப்பு கூட ரொம்ப பெருசா தெரிஞ்சது. கடந்த 10 வருஷத்துல நம்ம பொருளாதாரத்துல நாம $2 trillion அதிகமா சேர்த்திருக்கோம். 60 வருஷத்துல 1 ட்ரில்லியன், 10 வருஷத்துல 2 ட்ரில்லியன் அதிகமாயிருக்கு. பாரத நாடு உலக அளவுல பொருளாதாரத்துல 11வது இடத்துல இருந்தபோது 11லேருந்து 10க்கு கொண்டு வரத்துக்கே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா நாம 11லேருந்து 5க்கு கொண்டு வந்திருக்கோம். நம்ம பொருளாதாரம் 11வது இடத்துல இருக்கும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட பட்ஜெட்டா 2 லட்சம் கோடியை கூட அவங்களால ஒதுக்க முடியல. இன்னைக்கு பாரதம் பொருளாதாரத்துல 5வது இடத்துல இருக்கு. இன்னைக்கு பாரதத்தோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பட்ஜெட் 11 லட்சம் கோடியை கடந்து நிக்குது. இந்த காரணத்தினால தான் இன்னைக்கு ஏழைகளுக்கான கோடிக்கணக்கான வீடுகள் கட்டப்படுது. இன்னைக்கு ஏழைகளோட வீடுல குடிநீர் குழாய் கனெக்ஷன் இருக்கு. இன்னைக்கு நாட்டுல பெரிய காலேஜ், ஹாஸ்பிட்டல், அப்புறமா யூனிவர்சிட்டிஸ் உருவாக்கப்படுது. கிராமங்கள்ல கூட சாலை மேம்படுத்தப்படுது. அதாவது பாரதம் உலகத்தோட 3வது பொருளாதார பெரும் சக்தியா வரும்போது உங்களாலேயே கற்பனை பண்ணி பார்க்க முடியும். முன்னேற்றத்தின் தேவைகளுக்காக எவ்வளவு பெரிய பணபலம் இருக்குன்னு யோசிங்க நண்பர்களே. அதனால தான் பாரதம் உலகத்தோட டாப் 3 எக்கானமில வரணுங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னா, பாரதத்தின் ஒவ்வொரு குடும்பத்தோட வாழ்வாதாரம் உயரும். பாரதத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோட
வருமானம் கண்டிப்பா உயரும். பாரதத்தோட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மேலும் உயரும். பாரதத்துல வேலை வாய்ப்புக்கான புதிய செக்டார்கள் உருவாக்கப்பட்டு பல மடங்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். பாரத இளைஞர்களுக்கு பாரதத்திலேயே ஃபண்டிங் விஷயத்துல அதிக வாய்ப்புகள் கிடைக்க போகுது. பாரதத்தின் ஒவ்வொரு பெண்களுக்கும் அவங்க இருக்கும் இடத்திலேயே முன்னேறி தலைமை தாங்கும் வாய்ப்புகள் உருவாக்கப்படும். நம்ம விவசாயிகள் லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட விவசாயம் பண்ணுவாங்க. இதனால மக்கள் அதிக அளவுல பயனடைவாங்க. மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு நம்ம நாட்டு சுற்றுலா தலங்களுக்கான வாய்ப்பு அதிகமாகும். இதனால வேலை வாய்ப்பு இன்னும் அதிகமாகும்.